எந்த வேலையை செய்தாலும் 10 பேரில் ஒருத்தராக தான் நான் இருக்கேன். என்னால் தனித்துவமாக என் திறமையை வளர்த்துக்க முடியலை, சரித்திரம் படைக்க முடியலைன்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான கதை தாங்க இது. சரித்திர சிந்தனைகளை வளர்த்தா மட்டும்தான் நீங்களும் சரித்திர நாயகர்களாக உள்ளா வர முடியும். மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்க்குறதுக்கு அயல்நாட்டு விருந்தினர் ஒருத்தர் வர்றாரு. அவர் மாவீரரை பார்த்து கேட்குறாரு, பேரரசே, உங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட முழு பகுதியையும் நான் சுற்றி பார்த்துட்டேன். உங்களுக்காக சாதனை படைத்த உங்களுடைய வீரர்களுடைய சிலையை அதிகமாக அங்கங்கே பார்த்தேன். நானும் முழு பகுதியையும் தேடி பார்த்தேன். இத்தனை வீரர்களோட சிலை இருக்குது. உங்கள் சிலை கண்டிப்பாக இங்கே எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நானும் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். ஆனால் உங்கள் சிலை மட்டும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் பதில் சொல்கிறாரு, இப்போ இந்த இடத்துல என்னோடய உருவ சிலை இங்கே வச்சேன்னா எதிர்காலத்தில் என்னுடைய பேர் மறைஞ்சிரும். இது யாருடைய சிலைன்னு தான் கேட்பாங்க. என்னுடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்க மாட்டாங்க. இப்போ இங்கே நான் சிலை வைக்கலைன்னா எவ்வளவு சிலைகள் இருந்தும் அலெக்சாண்டர் சிலை மட்டும் ஏன் இல்லைன்னு எதிர்காலத்தில் கேட்பாங்க. என்னுடைய வரலாற்று பயணங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதைத்தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னார். ஆமாங்க, நீங்களும் சரித்திரம் படைக்கணும்னு நினச்சிங்களா? வித்தியாசமான சரித்திர சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. 10ல் ஒருத்தராக இல்லைங்க, 10 பேரை உருவாக்கக்கூடிய தலைவராக நீங்களும் உருவாகலாம்.